அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ராசி மண்டலத்தில் துவாதச ராசியும் உபயராசியும் அறிவுக்கும் தனத்திற்கும் அதிபதியான தேவகுருவின் ராசியை பெற்ற மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில 2025ஆம் ஆண்டு எவ்வித பலன்களை அளிக்க உள்ளது என்பதை காண்போம். அமைதி, அடக்கம், பண்பு, பாசம், பரிவு, திடபுத்தி, மன உறுதியுடன் கூடிய செயல்பாடுகள், மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்ற தனியா வேட்கையுடன் கூடிய செயல்பாடுகளுடன் இருத்தல், குடும்ப முன்னேற்றத்தை மிக நிதானமாகவும் சீரும் சிறப்புமாக கொண்டு செல்லும் தன்மை உங்களையன்றி வேறு யாருக்கு கிட்டும். பேசும் தொனியில் உறுதியுடன் கூடிய பண்புகளுடன் அறநெறி தவறாமல் பேசி வருதல் மூலம் கௌரவம் பெறுதல், ஜென்மத்தில் பாபராகிய நிகழ்வுகள் மே மாதம் வரை நீடிப்பதால் மன சஞ்சலம், எதிலும் ஒருவித சந்தேக சாயல், இனம் புரியாத சொல்ல தெரியாத மேகமூட்டம் போன்ற மன அழுத்தம், தனிமையில் சிந்தனை, கற்பனைகளால் திளைப்பீர்கள். விரயபாவத்தில் 7.5 சனியின் ஆதிக்கமும், மே இறுதியில் இரு பாவர்கள் விரய துவாதச பாவத்தில் இணைவதால் இவ்வருடத்தில் மிகுந்த நிதானத்தையும் முன்னெச்சரிக்கையுடனும் மற்றவர்களுக்கு பாடுபடுதலை கட்டுப்படுத்தி கொள்ளுதல் அவசியமாக கருதப்படுகிறது. ராசிநாதன் சுகஸ்தானத்தில் நின்று ஜீவன பாவத்தையும் விரயபாவத்தையும் அஷ்டம பாவத்தையும் பார்வையிடுவதால் சுகபோகங்களுக்கு குறை இருக்காது. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டால் நன்மை. வரட்டு புகழுக்காக கடன் வாங்கி வசதியை பெருக்கிக் கொள்ள நினைப்பதை முற்றிலும் தவறுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். இடுப்பு முதல் பாதம் வரையிலும் பிறப்பு உறுப்புகளிலும் பிணிகளும் இயலாமையும் உஷ்ண உபாதைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் வீட்டு உணவு முறையும் கொடுத்த சத்து உணவுகளையும் குறைத்து கொள்ளுதல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக அமையும். தாய் வழி உறவு சிறக்கும். சகோதர வழிகளில் கூடுதல் கவனமுடன் உறவு முறை இருப்பது உகந்தது. அலையற்ற கடலை போன்று உங்களின் மனதில் தெளிந்த யூகித்து ஒருங்கிணைந்த செயல்களும் பாங்குதான் உங்களிடமே உங்கள் பலமே. எது பலமோ அதுவே பலகீனம் என்ற கீதாச்சாரம் போன்ற பாவத்தில் திளைத்தும் முகஸ்துதிக்கு ஆட்பட்டும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வீர்கள். உடல் உழைப்பு, தனவிரயம் இவைகள் விரலுக்கு இறைத்த காணல் நீராக கூடும். கணவன் மனைவி உறவு சிறக்கும். நல்லிணக்கம் ஏற்படும். ஊழல் காரணமாக வார்த்தைகளில் பணிவில்லா குதர்க்கமான சொற்கள் பயன்படுத்துவதை தவிர்த்தால் மேலும் சிறப்பே. மற்றவர்களை ஒரு நொடியில் துல்லியமாக அவர்களின் என்ன பிரதிபலிப்பை புரிந்து கொள்வீர்கள். அவர்களின் எதிர்பார்ப்புக்கு தக்கவாறே உங்களது அணுகுமுறையை கடைப்பிடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு உண்டு, புகழ் உண்டு, உயர்வு உண்டு. ஜீவன பாவத்தை ராசிநாதன் மே மாதம் முதல் பார்வையிடுவதால் புகழ் பாராட்டுகளுக்கு இடம் உண்டு. உடன் பணியாளர்களிடம் கூடுதல் கவனமுடன் பணி செய்வதே நலம் தரும் விதமாக அமையும். வியாபாரத்திலே உங்களது முற்போக்கு செயல்பாட்டால் லாபம் ஈட்டுவீர்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ராசிநாதன் வக்ர உஜ்ஜபலம் பெற்று ஜென்மத்தையும் பாக்கிய பாவத்தையும் சம்பந்தப்படுத்துவதால் திடீர் ராஜயோகம் எனப்படும் நற்பலன்களை வழங்க ஏதுவாக உள்ளார். உங்களின் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உருவாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தத்துவத்தை உங்களிடம் காணக்கூடும். தெளிவாக சிந்தித்து யூகித்து செய்ய வேண்டியவற்றை தவிர்க்காமல் செய்து முடித்து அனைவரிடத்திலும் போற்றப்படும் விதமாக செயலாற்றுவீர்கள். தனவரவு திருப்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மதிப்பு, கௌரவம், புகழ், பிரபலம், செல்வாக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆங்கில 2025ஆம் ஆண்டு 12 ராசிகளிலேயே உங்களுக்கு கிடைக்கும் பலன்களே அலாதியானதாகவே கருதப்படுகிறது. நல்லோர் நினைத்தது நடைபெறும் நன்மையாகவே என கூறி பரிகாரம் சொல்கிறேன். சனிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடவும். வாழ்க வளமுடன்.